இந்த வீடியோவில் நடவண்டிக்கு சீலர் போட போகிறேன். சீலர் மட்டும் தான் போட போகிறேன். பாலிஷ் போடலாமான்னு அப்புறம் பார்த்துக்கலாம். எப்படி இது பாருங்கள். இதெல்லாம் மொத்தமாக நான் தேய்ச்சி க்ளீனாக பாலிஷ் போட போகிறேன். அது சீலர் ஃபஸ்ட்டு கோட். இந்த பேனா கோடு பென்சில் கோடுங்க, இந்த அழுக்கு பொசல்லாம் இருக்கும். அதெல்லாம் முதல்ல நம்ம தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சீலர் அப்ளை பண்ணலாம் மிக்ஸ் பண்ணி. இப்போ அது நல்லா மூளை பேஸ்ட்டாக நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். தேய்க்குது தான் வேலை. இதில் இதுமாதிரி ரோல் எம்எல் பேப்பரில் நல்லா தேய்ச்சிக்கணும். அந்த ரோல் எம்எல் பேப்பரில் எவ்வளோ நல்லா தேய்க்கணுமோ அவ்வளோ நல்லா ஷைனிங் இருக்கும். இந்த கீத்துங்களாம் கூட நல்லா வச்சு தேய்க்கணும். இந்த வளைவு வாங்கி பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா வச்சு தேய்க்கணும். நல்லா பேப்பர் மடித்து நல்லா வச்சு நல்லா அரைக்கணும். புச்சி கிச்சிலாம் இருந்தால் அதிலே வந்துடணும். இது தேய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. டேஸ்ட்டு நான் உங்களுக்காக சொல்கிறேன். இது தேய்க்குதுன்னா கொஞ்சம் நேரம் தேய்க்குது கிடையாது, ஒரு 1.5 மணி நேரமாக அவன் நல்லா க்ளீனாக தேய்க்குது. பொசல்லாம் எதுவும் இல்லாத தேய்க்குது. சீலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். சாண்டிங் சீலர் என்சி தின்னர் 2 தான் மிக்ஸ் பண்ண போகிறேன். சாண்டிங் சீலர் பாதி எடுத்துக்கலாம். சாண்டிங் சீலர் ஒரு 100 ml எடுக்கிறோம் அப்படின்னா என்சி தின்னர் ஒரு 100 ml கலந்துக்கலாம். என்சி தின்னர் வந்து 150 ml கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்சி தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா டஸ்ட்லாம் கிளீன் தட்டிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தின்னர் எக்ஸ்ட்ராவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்மியாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணக்கூடாது, கட்டி அடிக்கக்கூடாது. நம்ம தின்னராக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும், தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கோட்டு தான் அப்ளை பண்ணுறோம். நம்ம சீலர் திணி கோடு அடிக்கிறோமோ திணி கோடும் நல்லா ஷைனிங் வேணியாக இருக்கும். நல்லா தேய்ச்சிட்டு இருக்கிறோம். ஜூஸ்லாம் தட்டிட்டு இருக்கிறோம். சீலர் அப்ளை பிஸ்லே கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா அது மூளை முருகெலாம் துணியில் போகாது. ஃபுல்லாக கூட நம்ம பிரிஸ்ல அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட் கோட் இருந்ததுனால 1க்கு 2 முறை கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 முறை அடிச்சுன்னு நல்லா அந்த சீரெல்லாம் ஒழுகி வரக்கூடாது. சறுக்கு ஒழுகாமல் நல்லா ஆற்றி விடணும். சறுக்கு நான் ஃபுல்லாக ஒரு கோட் அடிச்சிட்டேன். மறுபடியும் என்ன 2வது ரவுண்ட் அடிக்கிறேன். 2வது கோட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம தேய்க்கணும். ரொம்பலாம் அடிக்கக்கூடாது. நம்ம 2 கோடு சீலர் போடுறதுனால நம்ம வந்து 2 கோடோடு நிறுத்திக்கணும். அதுமாதிரி 2 முறை பிரிஸ்ல அடிக்கும் பார்த்தீங்களா. 2 முறை அப்ளை பண்ணிட்டு பிரிஸ்லே அதுக்கப்புறம் விட்டுட்டு நல்லா காய விடணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டு தேய்ச்சிட்டு மறுபடியும் செகண்ட் கோடு சீலர் அப்ளை பண்ணணும். நம்ம 3 கோடு 4 கோடு இதுமாதிரி பிரிஸ்ல அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா தேய்க்கு கஷ்டமாக இருக்கும். அந்த ரஃப்லாம் இருக்கும், அதெல்லாம் வராது. நம்ம 2 முறை பிரிஸ்ல வச்சுட்டு நம்ம தேய்க்கணும் அப்படின்னா குயிக்காக தேயும். அது சீக்கிரமாக காயும். அதாவது நம்ம கம்மியாக சீலர் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக காயும். தேய்க்கிறதுக்கு நல்லா சொரப்பாக தேயும். அந்த ஷைனிங் உடனே வரும். நம்ம சீலர் அதிகமாக எடுத்துட்டாக்கா தேய்க்கிறதுக்கு லேட் ஆகும். ஏன்னா அது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு. அதனால் கொஞ்சம் சரக்கு ஏற்றுறதுனால தேய்க்கு கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும், லேட் ஆகும் வேலை. அதனால் 2 முறை பிரிஸ்ல அப்ளை பண்ண போதும். செகண்ட் கோடு சீலர் போடுற மாதிரி இருந்தால். இப்போ ஒரே கோடு சீலர் போட போகிறீங்க அப்படின்னா நம்ம 4-5 முறை கூட நம்ம பிரிஸ்ல அப்ளை பண்ணலாம். 4-5 முறை 10 முறை கூட அது மாதிரி நல்லா தின்னராக கலந்து நம்ம 10 முறை கூட பிரிஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே கோட்டு போடுற மாதிரி இருந்தால். நம்ம 2 கோடு போடுறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ரஃப்னஸ் கையில் வச்சா நல்லா ஸ்மூத்தாக பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். 2 கோட்டு போடுறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ரெண்டு முறை பிரிஸ்ல அப்ளை பண்ணிட்டேன். சூப்பராக இதே கொஞ்சம் பிளாஸ்டிக் மாதிரி தான் இருக்கும். இதே நம்ம தேய்ச்சிட்டு போடணும், சீலர் சைன் போட்டு மேலே பாலிஷன் போடலாம். இப்போ நான் ஒரு கோட் தான் போட்டு வச்சுருக்கேன் சீலர் தேய்க்கிறதுக்காக. அந்த ரஃப்லாம் வந்துடும். அது மாதிரி சைன் கோட்டு போடணும்.
அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி போகிறது, சைன் போட்டு சீலர் போட்டு பாலிஷ் எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.